வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 4 உடைய முடிவுகளில் மிகப்பெரிய திருப்பங்கள். உண்மையாகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுமா? ஸோ இது யாருக்கு தான் சார் இந்த தகவல் தெரியும், டிஎன்பிஎஸ்சிக்கே இந்த தகவல் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் மிகப்பெரிய குழப்பங்கள் இத்தனை நாள் வர பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியீட்டிலேயே இவ்வளவு தாமதங்கள். கடந்த 7 மாதங்கள் ஆகியும், ஸோ கிட்டத்தட்ட 7 மந்த் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்காக எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ 7 மாதம் ஆகி இன்னமும் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடல அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியிடுவாங்களா, நாளைக்கு வெளியிடுவாங்களா, சற்று நேரத்தில் வெளியிடுவாங்களா, எப்போ சார் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதிட்டு குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சம் பேர் மேலே தோல்வி தான். ஸோ அந்த 18 லட்சம் பேர் தோல்வி அடைஞ்சதுனால மீதி இருக்கிற 3 லட்சம் பேர் மட்டும்தாங்க குரூப் 4ல் செலெக்ஷனுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நண்பர்களே, குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த டைம் கிளியராக நிகழும். கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல் கண்டிப்பாக 100% நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அதிகரிக்கப்பட்ட வேக்கன்சிஸ் பட்டியலையும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் 4 உடைய ரிசல்ட். என்ன சார் குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டிய டைம். ஏன்னா எக்ஸாம் எழுதி 7 மாதம் ஆகிடுச்சு, இன்னமும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வந்த பாடில்லை. இதை தாங்க இத்தேர்வர்கள் ஒவ்வொரு நாளுமே குழப்பத்தில் இருக்காங்க. போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கூட நம்ம சொல்லலாம். நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற தகவல்களையும் ஸோ இந்த இதில் நம்ம சொல்லலாங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் விஏஓ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 150 வேணும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 145 வேணும். அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 120 ஸோ 100 அந்த மாதிரி சம்திங்லாம் 105 வரைக்கும் இருந்தாலே போதுங்க. ஸோ உங்களால் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஆக முடியும். ஸோ இதுதாங்க குரூப் 4 உடைய மாற்றப்பட்ட ஒரு கட் ஆஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக மாவட்ட வாரியாக நமக்கு ஒரே லிங்கில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தினருக்குமே பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இந்த டைம் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அந்த 5 கேட்டகரிக்கு போகிறவங்க, செக்யூரிட்டி மற்றும் நான் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி குரூப் 4 உடைய கேட்டகரி, பில் கலெக்டர், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 உடைய ரிசல்ட்டு திட்டமிட்டபடி 6-7 தேதிகளில் வெளியிட போகிறாங்க. கவலையே பட வேண்டாம். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.